உடம்பு இளைக்கணும், வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னாலே கருப்பு கவுனி அரிசி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டு வந்தாலே நல்லா உடம்பு இளைச்சிருங்க. கருப்பு கவுனி அரிசி ஆப்பத்துக்கு இப்போ பச்சரிசி இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். உருட்டுளுந்துன்னு சொல்லக்கூடிய வெள்ளை உளுந்து 1 ஸ்பூனு, 10 வெந்தயம் இதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சுக்கலாங்க. இது 3 மணி நேரம் ஊறினா போதும். கருப்பு கவுனி அரிசி இப்போ பச்சரிசி எடுத்து அதே டம்ளரில் பாதி டம்ளருக்கு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சுக்கலாம். கருப்பு கவுனி அரிசி 5 மணி நேரம் ஊறணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டா சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி உப்பு போட்டு அரைச்சிக்கணும். இதை அரைக்கிறப்ப லேஸ் அவுள் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன், நான் எடுத்துருக்கிற அரிசிக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் லேஸ் அவுள் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுவும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டேங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம இட்லி மாவு எப்படி புளிக்கணுமோ அந்த மாதிரி புளிக்க வச்சதுக்கப்புறமா தான் ஊற்றணும். நம்ம ஆப்பக்கல் இருந்தால் ஆப்பக்கல்லில் ஊற்றிக்கலாம். நான் தோசைக்கல்லில் தான் ஊற்ற போகிறேன். மாவு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ரொம்ப நிறவாமல் ஊத்தாப்பம் ஊற்றுற மாதிரி இது ஊற்றினா போதுங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சு பஞ்சு போல் கருப்பு கவுனி ஆப்பத்து கூட தேங்காய் பால் சூப்பர்.